அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அடுத்ததா நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஃபெரோஸ் துக்ளக் இல்லையா, அந்த இசை நூல் ஒரு முக்கியமானது என்னன்னா ராக் தர்பன். அந்த இசை நூல் அப்படின்னா இவர் அந்த பார்த்து ஆணையிட்டுவார். பாரசீக மொழியிலிருந்து சமஸ்கிருத மொழி டு பாரசீக மொழிக்கு அப்படின்னா அந்த நூல்களை மொழி வச்சிருப்பாரு. ஸோ அது என்னங்க அந்த இசை நூல் எல்லாமே நம்ம ராக் தர்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஜலாலுதீன் கில்ஷி ஜல்தி தொற்றியவர் ஜலாலுதீன் கில்ஷி அரசா எழுதியிருந்த ஒரு முக்கிய இசைக்கலைஞர் பார்த்தோன்னா நஸ்ருத் காட்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நஸ்ருத் காட்டன் அந்த நடன கலைஞர் யார் அப்படின்னு பார்த்தா மீர் அப்ரோஸ் சொல்லுவோம். மீர் அப்ரோஸ் ஒரு நடன கலைஞர், அவர் இசைக்கலைஞர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குறிப்பா கல்வி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டெல்லி சுல்தான்கள் இஸ்லாமிய ஆட்சியில மக்தப் மற்றும் மதராசா ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம். மக்தப் மற்றும் மதராசா. மக்தப் என்பது அப்படின்னா நமக்கு எப்படி இங்க தொடக்கப்பள்ளி அதாவது 1 to 10ஆம் வகுப்பு இருக்குமோ அவங்க என்னடா அவங்களுக்கு இஸ்லாமிய பள்ளியில் சொல்லுவோம். எப்படி நமக்கு உயர்நிலை அந்த கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் காணப்படவும் அதே மாதிரி அவங்களுக்கு இங்க அந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் அது மதராசா சொல்லுவோம். மக்தப் என்பது இஸ்லாமியர்களின் தொடக்கப்பள்ளி, மதராசா என்பது இஸ்லாமிய உயர்நிலை அந்த கல்வி நிறுவனங்கள். ஸோ அப்போ இந்த மாதிரி 2 வகையா பிரிச்சு அவங்க கல்வியை கொடுத்துருப்பாங்க. ஃபெரோஸ் துக்ளக் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மதராசாவை என்னன்னா டெல்லியில நிறுவுறாரு. ஸோ இல்டுமிஷமே ஒரு மதராசாவை நிறுவிருப்பார் அப்படின்னு பார்த்தோம். சிக்கந்தர் லோடி என்ன பண்ணிருப்பாரு, இந்த மதராசாவுக்கு நிறைய அந்த மானியங்களை கொடுத்து அதை மேம்படுத்தியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம். குறிப்பா டெல்லி சுல்தானிய காலத்தில் அந்த கல்வி பணியில் ஈடுபட்ட அந்த முக்கிய அந்த நபர்கள் பிரிவினர் பார்த்தீங்கன்னா மௌலி அல்லது முல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்வி மானியம் கொடுத்தவர் பார்த்தோம். இப்பதான் ஃபெரோஸ் துக்ளக் மற்றும் சிக்கந்தர் லோடி இவங்களாம் நிறைய மானியங்கள் கொடுத்து இஸ்லாமிய கல்வியை மேம்படுத்தல மிக முக்கிய பங்களிப்பு வகிச்சிருப்பாங்க. ஸோ முக்கிய அரசலாகவும் இவங்க இருந்திருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில அந்த அரேபியர் குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமியர் வந்ததுனாலதான் இந்தியாவில அந்த வரலாறு அந்த ஹிஸ்டாரிக்கல் எழுதக்கூடிய இந்த வடிவம் இந்த முறையே இந்தியாவிலே வந்தனால தான் அறிமுகமாயிருக்கும். ஸோ வரலாறு எழுதும் பழக்கம் இஸ்லாமியர் வரிகள் தான் இந்தியாவில் அறிமுகமானது. ஸோ வடமொழி கதைகளை பாரசீக மொழியில் முதலாக மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தா நக்ஷபி. அடுத்து துருக்கிய மொழி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு இந்திய நூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துதிநாமா அல்லது கிளி நூல் அல்லது கிளி மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளி நூல் இது நூல் தான் இங்க துருக்கி மட்டும் இல்லை ஐரோப்பிய பல மொழிகளும் மொழிபெயர்க்கப்பட்ட நூல். ஸோ அடுத்து கடைசி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நூல்கள், முக்கிய நூல்கள். ஸோ நிறைய 5 அம்சம் பார்த்தோம். அந்த 5 அம்சம் முக்கிய அப்படியே அரசர்களை பார்த்தோம். அடுத்து அவங்க நிர்வாக முறையை பார்த்தோம். இதை தாண்டி கொஸ்டின்ஸ் நம்ம டெல்லி சுல்தான் கேட்கணும் அப்படின்னா இந்த புத்தகங்களை கொடுத்துட்டு அந்த புத்தகம் யார் எழுதுனா, எதை பத்தி சொல்லுது, இல்ல பொறுத்துகளை இந்த புத்தகங்கள் எந்த நபரால் ஈற்றப்பட்டது, எந்த அறிஞரால் எழுதப்பட்டது, ஏதாவது கொஸ்டின்ஸா இருக்கும். அப்போ எல்லா புத்தகம் தொகுத்து ஒரு இடத்துல நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த வகையில முக்கிய நூல்கள்ல முதல்ல யார் அப்படின்னா அல்பர்னி பார்த்தோம். கஜினி முகமதுவோட இந்தியாவுக்கு வருகை புரிந்த ஒரு அறிஞர் தான் அல்பர்னின்னு பார்த்தோம். ஸோ அவருடைய முக்கியமான புத்தகம் கிதாப் பி தக்கிங் என்ற அந்த புத்தகம். இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் உள்ள அந்த அறிவியல் பற்றிய இந்த சொல்லக்கூடிய அந்த புத்தகம் தான் இந்த தக்ஹி என்ற புத்தகம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் தொடக்கத்திலே. கிதாப் உல் ஹிந்து அப்படின்னா இந்துஸ்தான் அப்படி சொல்லுவோம். அதாவது இந்திய பண்பாடு, இந்திய கல்ச்சர் மட்டும் சொல்லக்கூடிய இங்க அந்த வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய புத்தகம் இந்த கிதாப் உல் ஹிந்த் என்ற இந்த புத்தகம் முக்கியமானது. தேர்ல கேட்ட கொஸ்டின்ஸும் கூட. அடுத்து 3ஆவதா அல்பர்னியால் எழுதப்பட்ட அந்த புத்தகம் என்னன்னா கானும்-ஐ மசூதி இந்த புத்தகம். இது எதை பார்த்தோம்னா நமக்கு ஆஸ்ட்ரோனாமிக்கல் வானியல் சார்ந்த அந்த அறிவியலை பத்தி உலகிற்கு வெளிப்படுத்தக்கூடிய அந்த புத்தகமா இந்த மசூதி புத்தகம், கானும்-ஐ மசூதி என்ற இந்த புத்தகம் இருக்கும். ஸோ 4ஆவதா இவருடைய புத்தகமே என்ன அப்படின்னா ஜவஹர் பிட் ஜஹாங்கீர் இந்த புத்தகம். இது என்னுடைய பார்த்தீங்கன்னா அந்த மினரல்ஸ், இந்தியாவில் காணப்படக்கூடிய அந்த மினரல்ஸை பத்தி சொல்லக்கூடிய இந்த புத்தகம் நமக்கு ஒரு முக்கிய ஆதாரமா நமக்கு இருக்கும். அப்போ அல்பர்னி 4 புத்தகம். 1 தகிக் என்ற புத்தகம், 2வது ஹிந்த் என்ற புத்தகம், 3வது கானும் என்ற இந்த புத்தகம், அதாவது ஜவஹர். ஸோ நம்ம ஒரு வார்த்தையை வச்சுட்டு நம்ம அல்பர்னியோட மேட்ச் பண்ணிட்டோம், ஈஸியா இருக்கும். அப்போ அல்பர்னா தகிக், ஹிந்த், கானும், ஜவாஹிர் இதை நம்ம மேட்ச் பண்ணி போட்டுடணும். அடுத்தது நம்ம வேற யாரும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா அமீர் குஸ்ரு. நிறைய புத்தகங்கள் நம்ம ஏற்கனவே அவருக்கு அடிமை இசைக்கருவிகள் பார்த்தோம். அவருடைய மெல்லிய ராகம் குவாலிஸ் அப்படின்ற பார்த்தோம். அடுத்து முக்கியமான அந்த ராகா கோரா சானா அதையும் பார்த்தோம். அது தவிர அந்த அமீர் குஸ்ருவோட அந்த முக்கிய புத்தகங்கள் பார்க்கணும். அது முதல் புத்தகம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தாரிகி அலாய்
இது யார பற்றிய புத்தகம் கொஸ்டின் கேட்கலாம். பேர்லயே இருக்கு அலா அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியோட அந்த புத்தகம். ஸோ நம்ம ரொம்பலாம் யோசிக்க வேண்டியதில்லை, அதுலயே சில விடைகள் இருக்கும், அதை வச்சு நம்ம ஈஸியாக போடலாம். தாரிக் அலான்றது அலாவுதீன் கில்ஜியோட அந்த விஷயம். ரெண்டாவது துக்லக் நாமா வந்து எந்த துக்லக் அப்படின்னா கியாசுத்தீன் துக்லக். அந்த துக்லக் வம்சத்தை தோற்றுவித்தவர் பார்த்தோம். அந்த துக்லக் நாமாவோட அந்த என்றது கியாசுத்தீனோட எழுச்சி, அவங்க எப்படி வெற்றி பெற்று அந்த தோற்றுவித்தார் அப்படின்னு பார்த்தது. அடுத்து மிஃப்தா உல் பதுக், முக்கியமானது. மிஃப்தா உல் பதுக் அப்படின்றது என்னன்னா ஜலாலுதீன் கில்ஜியை பற்றி புத்தகம். அடுத்து கம்சாக், இந்த புத்தகம் கம்சா என்ற புத்தகம் என்ன அப்படின்னா 5 தலை சிறந்த படைப்புகள், அந்த எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமா இவர் வெளியிட்டிருப்பாரு. அதான் அப்படின்னா கம்சாக் அப்படின்றது. அடுத்து ஆஷிகா அப்படின்னா கிசிர்கான் மற்றும் தேவல் ராணி ஒரு காதல் கதை இருக்கும். அதை சார்ந்த ஒரு புத்தகமா என்னன்னா அந்த ஆஷிகா என்றதும் தெரிந்து வச்சு பண்ணுவோம். அடுத்து ரொம்ப முக்கியமானது முன்னே நம்ம பார்த்துருப்போம், 9 ஸ்கை 9 வானங்கள். ஏன்னா இந்த புத்தகத்துல தான் அவரு தான் ஒரு இந்தியன் என்றதுங்க இருப்பதாக தெரியப்படுத்துவதாக சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ இது வந்து முபாரக் ஷாவின் அந்த கதையா இதுல புத்தகம் குறிப்புகள் காணப்படும். இப்போ 9 ஸ்கைன்றது முக்கியமான புத்தகம். அடுத்து சபாக் இ ஹிந்த், இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாரசீக ஒரு கவிதை சார்ந்த ஒரு நூல் தான் இந்த சபாக் இ ஹிந்த் என்ற புத்தகம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து அமீர் குஷ்வை பற்றிய முக்கியமான புத்தகமா இருக்கும். அடுத்ததான் முக்கியமானது ஜியாவுத் பரணி, முக்கியமான ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒன்னு பதாவா ஹி ஜகந்தரி, பதாவா இ ஜகந்தரி இந்த புத்தகம் உலக ஆட்சி பற்றிய சட்ட ஆலோசனை, இந்த புத்தகம் லீகல் அட்வைசஸ். அடுத்து இதே தான் பார்த்தோம், தாரிக் இ பெரோஷாகி இந்த புத்தகம் துக்லக் வம்சத்தை பத்தி என்ன அப்படின்னா குறிப்பா பெரோஷ் துக்லகை பற்றி அந்த முழு வரலாற்றை அவர் செய்த அந்த சீர்திருத்தங்களை என்ன அப்படின்னா வெளிப்படுத்தக்கூடிய இந்த புத்தகம் தாரிக் இ பெரோஷாகி இந்த புத்தகம். அடுத்ததா அசன் இசாமி, முக்கியமா அந்த குத்புதீன் ஐபக்கால் ஆதரிக்கப்பட்ட ஒரு சிறந்த அறிஞர் யாருன்னா இந்த அசன் இசாமி உள்ள பார்த்தோம். இவர் எழுதிய அந்த புத்தகம் தாஜ் உல் மாதிரி, தாஜ் உல் மாதிரி இந்த புத்தகம் குறிப்பா அந்த இல்பாரி வம்சத்தை பத்தி என்ன அப்படின்னா சொல்லக்கூடிய புத்தகம் தான் அந்த தாஜ் உல் மாதிரி என்ற புத்தகம். குறிப்பா அந்த இல்துமிஷ் சார்ந்த எப்படியா அந்த ஐபுக்கு அப்புறம் இல்துமிஷ் ஆட்சிக்கு வராரு அந்த விஷயத்தை எல்லாமே இதுல குறிப்பிட்டு இருப்பாங்க. அடுத்து அபுபக்கர் பார்த்தோம், சச்னாமா மிக முக்கியமான புத்தகம். அதாவது இந்தியாவில் அரேபியரின் வருகையை பற்றி உலகிற்கு வெளிப்படுத்தக்கூடிய அந்த சான்று, அந்த புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம சச்னாமா அபுபக்கரால் இயற்றப்பட்டது. அதுல சிந்துவின் வரலாறு நமக்கு காணப்படும், எப்படி நம்ம உள்ள வந்து அவங்க இங்க படையெடுத்திருப்பாங்கன்றதை. அடுத்து இது ரொம்ப முக்கியமானது, இதுவும் முக்கியமானது. அடுத்து மின்கஷ் உஸ் சிராஜ் இந்த புத்தகம் த பகத் இ நசிரி, இது அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸா இருக்கும். இல்துமிஷால் ஆதரிக்கப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கிபி 1260 வரைக்கும் இந்த அந்த முஸ்லீமோட அந்த வாழ்க்கை வரலாற்றை பற்றி உலகிற்கு தெளிவாக சொல்லக்கூடிய இந்த புத்தகம் த பகத் நஸ்ரி மின்கஷ் உஸ் சிராஜ் இவரால் எழுதப்பட்டிருக்கும். அடுத்து பெரோஸ் துக்லக், அவரே என்ன அப்படின்னா பார்த்தோம் டெல்லி சுல்தானத்திலே தனது சுயசரிதை தானே எழுதிய ஒரே டெல்லி சுல்தான் யார் அப்படின்னா இந்த பெரோஷா தான். ஸோ அப்போ இந்த புத்தகம் பதுகதி பெரோஷாகி, பதுகதி பெரோஷாகி இது வந்து சுயசரிதை ஆட்டோ பயோகிராஃபி. அடுத்து 8வதா இசாமி அப்படின்னு ஒரு அறிஞர் இருப்பாரு. ஸோ அவர் பதுகத் உஸ் சுலத்தீன், இது முக்கியத்துவம் இல்லைனாலும் பட் நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். நிறைய புத்தகம் இந்த தாரிக் பெரோஷாகி, இது தாரிக் பெரோஷாகி, இது பதுகத் இ பெரோஷாகி, நம்ம இங்க தவறு பண்ணாம தெரிஞ்சு. பதுகன்றது சுயசரிதை, தாரிக்ன்றது ஜியாவுத்தி பரணியால் எழுதப்பட்ட பெரோஷாகி பற்றி ஒரு புத்தகம். ஸோ நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். ஸோ இசாமியால் இது உசதீன் பாமணி வம்சத்தை பற்றி முக்கியமான புத்தகம். அடுத்ததா இபன் பதுதா, இபன் பதுதா எப்படின்னா என்ன புத்தகம் கிதாப் உல் ரகா இந்த புத்தகம். அதை நம்ம ரெக்லா அப்படிதான் நம்ம பார்த்துருவோம், ரெகிலா அதான் இங்க ரகா அப்படின்னு ஷார்ட்டா கொடுத்துருப்பாங்க. பயண குறிப்புகள் அது நம்ம பார்க்கணும். கடைசியா பிர்தோஷோட ஷானாமா, பிர்தோஷோட ஷானாமா கஜினியோட 2 பேர் இந்தியாவுக்கு வந்தாலும் பார்த்தோம் இல்லையா. ஒருத்தர் என்ன பார்த்தோங்க முன்னாடி நம்ம அல்பிரணி பார்த்தோம், நிறைய புத்தகங்கள். கடைசியா பிர்தோஷி ஷானாமா, இது குறிப்பா கஜினி முகமதோட அந்த ஆட்சியை பத்தி சொல்லக்கூடிய முக்கிய வரலாற்று தொகுப்போலா இங்க இருக்கும். ஸோ அப்போ இந்த 10 பேரோட அந்த புத்தகம் என்னன்னா ரொம்ப முக்கியமானது இருக்கும். இதுலயே நம்ம குறிப்பிட்டு சில பேர் குறிப்பா அந்த அல்பெர்னி அப்புறம் அமீர் குஷ்ரை பத்தி சில புத்தகம் 9 வானங்கள் புக்கு முக்கியமானது, மிப்தா உல் ஃபுதுக் அந்த புக்கு முக்கியமானது. அடுத்ததா ஜியாவுத் பரணி புக்கும், தபகத்தி நசிரி அந்த புத்தகம் மின்கஷ் சிராஜ் எழுதிய புத்தகம். ஸோ
ஸோ அப்போ பெரோஷாவோட அந்த பதுகத்தி பெரோஷாகி, தாரிக்கி பெரோஷாகி அந்த புத்தகம். ஸோ அப்புறம் அபுபக்கரோட சஷ்னாமா, பிர்தோஷோட ஷானாமா, இந்த புத்தகம் எல்லாமே ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இது தேர்நோக்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸாகவும் இருக்கும். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து என்ன அப்படின்னா டிஎன்பிசியில் டெல்லி சுல்தான்ஸால் கேட்கப்பட்ட முக்கியமான கொஷின்ஸ், அது குறிப்பா கடந்த ஆண்டு 2024 கேட்கப்பட்ட சில கொஷின்ஸ் நம்ம இங்க பார்ப்போம் டெல்லி சுல்தான்ஸ்ல. ஸோ அதுல முதல் கொஷின்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கொஷின்ஸ் தான். ரீசன் அண்ட் அசஷன் டைப்ஸ், அதாவது கூற்று மற்றும் காரணத்தை வகையறுக்க. ஃபெரோஸ் துக்ளக் பக்தியுள்ள மற்றும் இரக்கமுள்ள ஆட்சியாளர், இது ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்துருப்பாங்க. த ஃபெரோஸ் துக்ளக் வாஸ் எ வைஸ் அண்ட் மெர்சிஃபுல் ரூலர் அப்படின்றது. ரெண்டாவது கூற்று என்ன அப்படின்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா காரணம் என்ன சொல்றாங்க, ஆமா தௌலதாபாத்திற்கு பயணம் செய்வதை தவிர்ப்பதன் மூலமும் முகமதிய நம்பிக்கை கொண்ட மனிதர்களுக்கு எதிராக போரிடக்கூடாது என்று அவர் தீர்மானித்தார். இங்க அந்த கூற்றுக்கு அது காரணம் சரியா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா, ரெண்டுமே சரிதான். ஏ மற்றும் ஆர் சரி, சரியான விளக்கம். ஏன்னா இங்க மிகவும் பக்தில மற்றும் இரக்கமுள்ள ஆட்சி பார்த்தோம். சுல்தானிய காலத்து அக்பர் அப்படின்னு ஒரு பட்ட பேர் உண்டு. குறிப்பா தன்னோட ஆசை இஸ்லாமிய ஆட்சியை அறிவித்தார் அப்படின்ற பார்த்தோம். ஸோ அப்போ இந்த தொலைதூர பயணம் செய்வதற்கு முகமதிய நம்பிக்கை கொண்ட மனிதர்களுக்கு எதிராக போரிடக்கூடாது அப்படின்னு கொள்கையை இருப்பாரு. ஸோ அப்போ இது ரெண்டுமே கரெக்டாக பொருந்தக்கூடிய கொஸ்டின்ஸா இங்கே விளங்குது. அப்போ ரெண்டும் சரி. அடுத்து இதுவும் அதே தான் இங்கே வந்திருக்கு. அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது சுல்தானியர்களின் ஆட்சியில் பிரதம மந்திரி பார்த்தோம். குறிப்பா வசீர், குவாஜா ஜகான், கானி ஜக்புல் மக்புல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ சுல்தானிய ஆட்சியில் பிரதம மந்திரி வசீர் என்று அழைக்கப்பட்டார். இதில் திவானி விசாரத் என்றழைக்கப்பட்ட நீதித்துறைக்கு அவர்தான் தலைவராக செயல்பட்டார். துறையில் உள்ள வரவு செலவு கணக்குகளை மேற்பார்வை இடத்துல அவர் தான் இருந்தார். ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக கேட்டால் ரெண்டுமே கரெக்ட் தான். ஏன்னா முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் அதுங்க அவர் தான். ஸோ குறிப்பா பிரதம மந்திரி அந்த அரசருக்கு அடுத்த நிலையில முக்கியமான பதவி இந்த வசீர் அப்படின்ற பதவி. ஸோ இந்த ரெண்டுமே சரியான கூற்று தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி விலை கட்டுப்பாட்டை டெல்லியில் ஏற்படுத்தினார். அப்ப டெல்லியில அவங்க ஆட்சி பண்றதா, குறிப்பா வட இந்தியா முழுக்கும் அவர் தான் படையெடுத்து போவார்ன்றத பார்த்தோம். பெரும்பாலான பகுதியை கைப்பற்றுவான்னு பார்த்தோம். நிறைய அங்காடி சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். அலாவுதீன் கில்ஜி விலை கட்டுப்பாட்டை டெல்லியில் ஏற்படுத்தினார். தன்னுடைய அரண்மனையை கட்டிய ஊழியர்களுக்கு குறைந்த ஊதியம் கொடுக்க விரும்பினார். குறைந்த ஊதியம் யாருக்கு கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா படை வீரர்களுக்கு என்ன அப்படின்னா குறைவான ஊதியம் கொடுக்கப்பட்டது. அதை கட்டுப்படுத்தும் நோக்கில தான் என்ன அப்படின்னா அவங்க வந்து அங்காடி சீர்திருத்தத்தை விலைவாசி குறைவை வந்து ஊக்குவித்தார பார்த்தோம். ஸோ அதை மேற்கொண்டுதான் சகானாயி, மண்டி, திவானி ரியாசத் என்ற நிறைய துறைகளை உருவாக்கி அதிகாரிகளை கட்டுப்படுத்தி ஒற்றர்களை நியமித்து என்ன அப்படின்னா அவர் அங்க அந்த அங்காடி சீர்திருத்தத்தை மேற்கொண்டு இருப்பார். ஸோ அப்போ ஏ சரியானது, ஆர் தவறானது. ஸோ அப்போ அரண்மனை வீரர்களுக்கு இல்லை, படை வீரர்களுக்கு தான் என்ன அப்படின்னா அந்த இக்தா முறையை ஒழித்து, அதாவது இங்க ஊதியத்திற்கு பதிலாக லேண்ட் கொடுப்பாரு பார்த்தோம், நிலங்களை கொடுத்து. அப்ப நிலங்களை மீண்டும் என்ன தனக்குள்ள எடுத்துக்கிறாரு. எடுத்ததுனால என்ன அப்படின்னா அவருக்கு பணம் தான் கொடுக்குறாரு. ஸோ கொடுக்கும்போது குறைவான ஊதியம் கொடுக்கிற அந்த நிகழ்வை நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ அப்போ இந்த கேள்விக்கான பதில் ஒன்று சரி, குறிப்பா ஏ சரி, ஆர் தவறானது. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து சந்திரகுப்த மௌரியர், அசோகர், சமுத்திரகுப்தர். ஸோ இது டெல்லி சுல்தான் கொஸ்டின்ஸா பார்த்தோன்னா இந்த வார்த்தை இருந்தனால நம்ம இதை எங்கேயும் பார்க்கணும். ஸோ அப்போ கூற்று காரணத்துல சந்திரகுப்த மௌரியர், அசோகர், சமுத்திரகுப்தர், அலாவுதீன் கில்ஜி இதுக்குள்ள ஒரு முக்கியமான அரசர், சிறந்த அரசர் பார்த்தோம். அக்பர் வலிமைமிக்க ஆட்சியாளர்கள் இந்திய பிராந்தியங்களை அடிய பணிய வைத்தனர். ஆனால் என்றும் உண்மையான ஒற்றை நிறுவ முடியவில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷன்ஸ், தொலைத்தொடர்பு, போக்குவரத்து மற்றும் தேசிய உணர்வு குறைபாட்டின் காரணமாக இந்தியாவை இணைக்க முடியவில்லை. மிகவும் சரியானது. காரணம் என்ன அப்படின்னா அவங்கள இங்க நிறைய நிர்வாகத்தை கொண்டு வந்தாங்க. பட் பின்னாடி இங்க பின்வந்த ஆட்சியாளர்கள் நிறைய அந்த கம்யூனிகேஷன்ஸை ஃபில் பண்ணாங்க. ஆனா இவங்களோட இன்னுக்கு அந்த போக்குவரத்தும் என்ன அப்படின்னா அங்க தேசிய உணர்வு பண்ணல. நம்ம ஷெஷா சூரியோட பார்த்துருப்போம், அந்த பெரிய சாலைகளை போட்டிருப்பாரு, உருவாக்கியிருப்பார். பட் இவங்க அந்த மாதிரி இங்க பெருசா இது பண்ணல. ஸோ அப்போ இதுக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே சரி, வெறும் சரியான விளக்கம். அதுதான் முக்கியமான காரணமா இருக்கும், ஒருங்க எண்ணிக்க முடியாததுக்காக இருக்கும். ஸோ அப்போ இதே நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் அடிப்படையில சில இந்த கொஸ்டின்ஸ். ஸோ பின் வருவனற்றுள் which one of the following is correctly matched, எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பின் வருவனற்றுள் எது சரியாக புரிந்துள்ளது பாருங்க. ஜலாலுத்தீன் ஃபெரோஸ் கில்ஜி, இது காலகட்டம் ஜலாலுத்தீன் கில்ஜி தான் ஷார்ட்டா அவங்க கொடுத்துருப்பாங்க.
ஸோ 1292 இது கிடையாது. என்ன பார்த்தோம்? 1290 அடுத்த பார்த்தோம். குறிப்பாக 95 96 சொல்லலாம். ஸோ ஏன்னா 1296 அலாவுதீன் கில்ஷி வருவார் நம்ம பார்த்துருவோம் ஏகே. ஸோ அப்போ அது தவறு. அது அலாவுதீன் கில்ஷி இது இப்போ தான் பார்த்தோம். 1296 கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 20 வருஷம் அலாவுதீன் கில்ஷி ரூல் பண்ணியிருப்பாரு. அடுத்து அப்போ இது கரெக்டாக தெரிஞ்சிச்சு நமக்கு. அடுத்து குத்புதீன் ஐபக் இல்லையா, அந்த முபாரக் ஷா 1301 to 13 இது முபாரக் ஷா ஆட்சி. ஸோ இது அவர் கிடையாதுன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து நசருதீன் குஸ்ரு, அதாவது கடைசி அரசர் பார்த்தோம் இந்த கில்ஜி வம்சத்துல. ஸோ அதுவும் நீங்க இதுக்கு 1325 வரணும். 1325. ஸோ அப்போ இதுவும் இல்லை. அப்போ அலாவுதீன் கில்ஜி பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. பெரும்பாலும் நம்ம கொஸ்டின்ஸ் முன்னோட பார்த்தோம் மிகச்சிறந்த அரசர்கள் அக்பர், சமுத்திரகுப்தர் போட்டு அலாவுதீன் கில்ஜி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த கொஸ்டின்ஸ் அலாவுதீன் பேஸ் பண்ணி கேட்ட வேண்டிய கொஸ்டின்ஸ். அப்போ நம்ம இந்த கால வரையறை நம்ம கரெக்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். குறிப்பா அந்த 5 வம்சம் எந்த காலம், முக்கியமான அரசர்கள் ஐபக் எந்த காலகட்டம், இல்டுமிஷ் எந்த காலகட்டம், பால்பன், அது மாதிரி அலாவுதீன் கில்ஜி, ஃபெரோஸ் துக்லக், முகமது பின் துக்லக், அப்புறம் சிக்கந்தர் லோடி, இவ்வளவு முக்கியமான அரசர்கள். அவங்களுடைய அந்த காலகட்டம் மட்டும் நம்ம பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஈஸியாக நம்மளால போட முடியும். அப்போ நம்ம இந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் அலாவுதீன் கில்ஜி. ஸோ இது நம்ம கிளாஸ் எடுக்கும் போதே நான் சொல்லியிருப்பேன். ஷர்ப் அல்லது அசில் ஷர்ப் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக போடப்பட்ட டாக்ஸ் அப்படின்னா நீர்ப்பாசன வரி. பார்த்துருப்போம் டெல்லி சுல்தானத்திலே நிறைய நீர்ப்பாசனம் உருவாக்கி இருப்பார். யாருன்னா ஃபெரோஸ் துக்லக் பார்த்துருந்தோம். ஸோ நீர்ப்பாசனத்தின் மீதும் வரி விதித்த முதல் சுல்தான் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த டாக்ஸ் மீது என்ன அப்படின்னா இவர் வந்து இங்க அந்த வரி போட்டுப்பாரு. அப்போ ஷர்ப் என்பது கொண்டு வந்தவர் கேட்கிறார். அது எதுக்கான வரி தான் முதல் கொஸ்டின்ஸ் இங்க எதிர்பார்க்கறாங்க. அது ஒரு நீர்ப்பாசன வரி கொண்டு வந்தவர் ஃபெரோஸ் துக்லக், அதாவது இரிகேஷன் டாக்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், முக்கியமானது. ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், பட் கொஞ்சம் இன்டெப்தா போன கொஸ்டின்ஸா இருக்கும். அடுத்து மறுபடியும் அலாவுதீன் கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் ஏரியா, அலாவுதீன் கில்ஜி அடிக்கடி கொஸ்டின், மிகப்பெரிய கொஞ்சம் ஆளுமே நிறைய டேட்டாஸ் இருக்கக்கூடிய பகுதியா இருக்கும். ஸோ அலாவுதீன் கில்ஜியோட சமகாலத்தை தொடர்புடைய பொறுத்தவர்கள் தவறானது கேட்கறாங்க. அது நம்ம இடம் நம்ம அதை போட்டிருப்போம். அதாவது அந்த அலாவுதீன் காலத்துல யாரெல்லாம் இங்க ரூல் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம டீட்டெயிலாக இங்கே பார்த்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ராமச்சந்திர தேவா, யாமச்சந்திர யாதவா. அப்போ யாமச்சந்திர யாதவா இங்க வாரங்கல் பகுதியை சேர்ந்த வாரங்கல். ஸோ இது கேட்குறாங்க. அப்போ இது தவறான பொருத்தங்கள். அப்போ பார்த்தோம் இங்க பிரதாபருத்ர தேவா வரணும் இல்லையா. நம்ம இங்க என்ன பார்க்கணும், பிரதாபருத்ர தேவா, ராமச்சந்திரா யாதவா இங்க வரணும். அப்போ இது தவறு. ராமச்சந்திர யாதவா இங்க மாத்தி கொடுத்துருப்பாங்க. சால் தப்பு. யாமச்சந்திர யாதவா தேவகிரி, பிரதாபருத்ர தேவான்றது வாரங்கல், மத்த எல்லாமே கரெக்ட். துவார சமுத்திரத்துல 3ஆம் வீரப்பல்லாளா. அடுத்து மதுரையில பாண்டியா, வீரபாண்டியன். அடுத்து கொல்லம் பகுதியில யார் அப்படின்னு பார்த்தா ரவிவர்மன். அடுத்து ஒரிஷா பகுதியில பாலு தேவா. ஸோ இதெல்லாம் முக்கியமான ஆட்சியாளர்கள். இது நம்ம 5 கரெக்டா தெரிஞ்சது அப்படின்னா கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி செட் பண்ணும் போது நமக்கு ஈஸியா போட முடியும். இப்போ தேவகிரியில யார் அப்படின்னா யாதவா, பிரதாபருத்ரா தேவான்றது வாரங்கல் பகுதி. இந்த 2 தான் இங்க தவறா இருக்கு. ஸோ நம்ம அப்போ இதை பார்க்கணும். ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், பட் நம்ம கொஞ்சம் உள்ள போய் படிச்சோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் போட்டுற முடியும். ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னு கேட்டா இந்த வரி. ஸோ பாருங்க, ஒரே வார்த்தை தான், ஆனா ஒரு மார்க் 1.5 மார்க், ஒரு மதிப்பெண் இல்லையா. ஒரு கொஸ்டின்ஸ் 1.5 மதிப்பெண். கராஷ் என்பது எதன் மீது போடப்பட்ட வரி, இதுதான் கொஸ்டின்ஸ். பாருங்க, இஸ்லாமியர் அல்லாதவர் மீது போடப்பட்ட வரி கராச். நான் கூட இது எங்க இருக்கும் அப்படின்னா ஃபெரோஸ் துக்லக், ஃபெரோஸ் எஃப்டி தான் கொண்டிருப்பார். அது இஸ்லாமிய சட்டத்தில் காணப்படாத 28 வகையான வரிகளை நீக்கி இருப்பார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு மேலாக 4 புதிய வரிகளை போட்டுருவன்னு பார்த்தோம். 1 என்னதுங்க கராச், 2வது ஜகாத், 3வது ஜிசியா, 4வது காம்ஸ் பார்த்தோம், கொள்ளையில் பங்கு பெறுவது. இதுங்க இஸ்லாமியர் அல்லாதவர் மீது, குறிப்பாக பிராமணர்கள் மீது போட்டுருவான்னு பார்த்தோம். அடுத்து ஜகாத், இங்க இருக்குது கராச். இப்போ இதுதான் அந்த கொஸ்டின்ஸ் ஒரே இங்க உள்ள போய் எடுத்துருக்காங்க. அப்ப என்ன பாருங்க, இஸ்லாமியர் அல்லாதவர்களான இங்க ஒரு நில வரி இல்லையா, லேண்ட் டாக்ஸ் ஃப்ரம் நான் முஸ்லிம்ஸ், அது வரை. அப்ப போரில் கொள்ளையெடுத்த பொருள் காம்ஸ். இஸ்லாமிய அல்லாதவர்கள் சமய வரி கொடுத்துருப்பாங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு ஜகாத். அது இஸ்லாமிய விவசாயிகளும் இருந்தபடி அது கிடையாது. அப்ப இஸ்லாமிய அல்லாத அப்படின்றது நிலவரி,
அப்ப இங்க எல்லாமே இஸ்லாமியர். ஆனா இது என்ன வரி அப்படின்னா லேண்ட் டாக்ஸ். இதுதான் இங்க கீவேர்டு. இப்போ கொஞ்சம் உள்ள போயிட்டு என்ன அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் நம்ம டிப்தா பார்க்க வேண்டியதா இருக்கும். கராச்சி என்பது லேண்ட் டாக்ஸ் யார் மீது? நான் முஸ்லிம்ஸ் மீது போடப்பட்ட அந்த டாக்ஸ் நம்ம தெரிஞ்சிடும். அதுதான் கராச் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸும் எப்படி கேட்கறாங்கன்ற ஒரு அனுபவம் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ கடைசியா என்ன அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதலில் இஸ்லாமியர் அல்லாதவர் மீது ஜிஸ்யா வரியை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின்ஸ் தான். யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். அதாவது சுருக்கமா என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஜிஸ்யா வரியை கொண்டு வந்தவர் யார்? ஐபக். அதான் இதுதான் கொஸ்டின்ஸ். இதான் இங்க என்ன அப்படின்னா இஸ்லாமியர் அல்லாத கொஞ்சம் டேட் எல்லாம் விலக்கி அவங்க கேட்டிருப்பாங்க நம்மளை கொலைக்குவதற்காக. ஜிஸ்யா வரி தான் கொண்டு வராரு. ஆனா இவர் வந்து யார் மீது கொண்டு வரல பார்த்தோம்? பிராமணர்களுக்கு விதி விலக்குன்னு பார்த்தோம். பிராமணர், அந்த பிராமணர் மீது மதியை போட்டவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ் துக்ளக். இந்த ஜிஸ்யா வரியை ஒழிச்சவர் யாருன்னு கேட்டோம் அப்படின்னா அக்பர். அந்த அக்பர் 1564 ஜிஸ்யா வரியை ஒழிச்சிருப்பார். அதை மீண்டும் என்ன அப்படின்னா அவுரங்கசீப் கொண்டு வந்திருப்பார். அப்ப இங்க வந்து என்னன்னா இந்தியாவில் முதலில் இந்த வார்த்தையை பார்க்கல அப்படின்னா முதல்ல இருக்கிற அவுரங்கசீப் நம்ம செலக்ட் பண்ணிருப்போம். அப்படி செலக்ட் பண்ணா தவறு. அவுரங்கசீப் கொண்டு வந்தார், அவர் மீண்டும் கொண்டு வந்தார். அக்பர் நீக்கது மீண்டும் கொண்டு வந்திருப்பார் அவுரங்கசீப். அப்ப முதல்ல கொண்டு வந்தது ஐபக், அதை பிராமணர் கொண்டு வந்தது ஃபெரோஸ் துக்ளக், அதை நீக்கியவர் அக்பர், அதை மீண்டும் கொண்டு வந்தார் அவருடைய வம்சாவளியான அவுரங்கசீப். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ஸ் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். பட் சின்ன தவறு ஏற்படக்கூடிய என்ன அப்படின்னா டக்கு தெரிஞ்சவொடனே அவுரங்கசீப் கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம பதில் போட்டுருவோம். ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம கடந்த 2024 கேட்கப்பட்ட மிக முக்கியமான இந்த டெல்லி சுத்தாலும் கேட்கப்பட்ட மிக முக்கிய கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நிச்சயமா இந்த கேள்வி நம்ம அனலைஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் இதுக்கப்புறம் எப்படி வரும் என்றதையும் நம்ம வெறும் மேலோட்டமா நம்ம பார்த்துட்டு போனோம் அப்படின்னா நிச்சயம் நமக்கு என்ன அப்படின்னா மதிப்பெண்ணுறது கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தும். படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் என்ன அப்படின்னா நமக்கு உள்வாங்கி அதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சு படிச்சோம் அப்படின்னா ஈஸியா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம எந்தவித பதற்றம் இல்லாம நம்ம பதில் எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். இந்த பதிவுல நம்ம குறிப்பா அந்த வீடியோக்குள்ள நம்ம டெல்லி சுல்தான்ஸ் டாபிக்கை நம்ம முழுசா பார்த்துருப்போம், கொஞ்சம் டெப்தா பார்த்துருப்போம். நிச்சயம் வர போட்டித் தேர்வு எதிர்கொள்ளும் வகையில இந்த டெல்லி சுல்தான் பதிவு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வகுப்புல நம்ம முகலாயர் என்ற டாபிக்ல நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.